சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம ஷோவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க, ஒரு குளுகுளுன்னு ஒரு ஏசி பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது, அப்படியே குளுகுளுன்னு இருக்குது. ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்குமா, உங்கள் ஃபிகர் இருந்தால் நல்லா இருக்கும்? ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஃப்ரெண்டு தானே. என் கூட எப்பவுமே வந்து நான் என் நட்பு தான் ப்ரோ வரணும். என் நட்பு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு. எவ்வளவுக்குமே தரமாட்டேன், நான் உக்காந்துருவாங்க. எந்த மாதிரி ஃப்ரெண்டு எந்த மாதிரி ஃபிகருங்கிறத பொறுத்து. இல்லை எனக்கு புரியலை. சோதிக்காதீங்க. ப்ரோ உங்களோட பேர்? சாம் ப்ரோ. சாம் ப்ரோ. என்ன பண்ணுறீங்க ப்ரோ? நான் வந்து விஸ்கா முடிச்சு சும்மா தான் இருக்கேன். விஸ்கா முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. தமிழ் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரி ஓகே ப்ரோ. அதை தாண்டி நம்ம ஷோவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க, குளுகுளுன்னு ஒரு ஏசி பஸ்ஸு, லாஸ்ட்டு சீட்டு, கூட வந்து யார் இருந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்டா ஃபிகரா? எந்த மாதிரி ஃப்ரெண்டு எந்த மாதிரி ஃபிகருங்கிறத பொறுத்து. இல்லை எனக்கு புரியலை. இல்லை ப்ரோ, லைக் கம்பெனி எப்படிங்கிறத பொறுத்து இருக்குல்ல. இப்போ எச்ச ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கேவலமான பொண்ணுங்களும் இருக்காங்க, நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி யார் பெஸ்ட்டு கம்பெனியில் தோணுதோ அவங்கள தான் கூட்டு போகும். பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவோ. யார் பெஸ்ட்டு கம்பெனி? சரி இப்போ ஃபிகர் தான் பெஸ்ட்டு கம்பெனி தோணுது, ஃபிகரோட போயிருவீங்களா? போயிடுவேன். போயிருவீங்க, கொச்சவே விட மாட்டீங்க. இல்லை ப்ரோ, போகிறது டூர் போகிறதுல என்ன ப்ரோ தப்பு இருக்குது? தப்பான டூர்னு சொல்லலையே, அப்போ உங்கள் மனசில் ஆசை இருக்குது. நீங்கள் லாங் ட்ராவல் தான் டூர் தானே ப்ரோ. லாங் ட்ராவல் ஜாலியாக சாங்ஸ் கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ஃபிகரோட போயிடலாம், ஜாலியாக இருக்கும். இருந்தால் போயிடலாம். போயிடலாம். அப்போ உங்களுக்கு இல்லைன்றீங்க? இல்லை ப்ரோ, இது நம்பத்தக்க விஷயமா? இல்லை ப்ரோ. ப்ரோ இல்லைனா விஆர் மாலுக்கு பையனோட தான் நான் வந்திருக்கேன் பாருங்க. சரி ஓகே ப்ரோ. அப்போ வந்து நீங்கள் ஃபிகருக்கு தான் இது பண்ணுவீங்க. ஏதாவது லவ் ஸ்டோரிஸ் இருக்கா எனக்கா? எனக்கு ஒரு கூட கிடையாது. இருக்கு, வேணாம். சொல்லுங்க. இல்லை ப்ரோ, அவ்வளோதான், பிரேக்கப் ஆயிடுச்சு. அதான் அந்த ஸ்டோரியை சொல்லுங்க ப்ரோ. ஸ்டோரி இல்லை ப்ரோ, லவ் பண்ணேன், அது அவ்வளோதான். காலேஜில் பார்த்தேன், லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அவங்க என்ன லவ் பண்ணல. அப்புறம் அவங்க என்ன லவ் பண்ணாங்க, நான் அவங்கள லவ் பண்ணலன்ட்டேன், அவ்வளோதான். வேணான்னு சொல்லிட்டே இருந்தது. சரி வேணான்னு தான் சொல்லிட்டு வேணான்னு முடிவு பண்ணோன்னே அந்த பொண்ணு வந்து ஓகேன்னு சொல்லிச்சு. அப்போ நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ வேணான்னு சொல்லிட்டீங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. சோதிக்காதீங்கடா. அடுத்து நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்குவாட்னா அடையாளம் காமிக்கணும்னா இவங்கள தான் காமிக்கணும். பிளாக் ஸ்குவாட் மாதிரி பயங்கரமாக இருக்காங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச. சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம ஷோவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க, குளுகுளுன்னு இருக்கு. அப்போ உங்க பக்கத்து சீட்ல ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்குமா, உங்க ஃபிகர் இருந்தா நல்லா இருக்கும்? ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஃப்ரெண்டு தான். கூட கூட சேர்ந்து ஜாலியா பீர் கேட்டா சொல்லுவேன். பீர் தான் ப்ரோ. பீர் தான். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவீங்க. நல்ல ஒரு வைப் ப்ரோ. வைபா இருக்கும். நீங்களும் ஃப்ரெண்டு தானா? ஃப்ரெண்டு தான். என்ன ப்ரோ வரது பார்த்தா தெரியல ப்ரோ, ஃபுல்லா பசங்க தான். சோதிக்காதீங்கடா. ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டூருக்கு போறீங்க. டூருக்கு போற வகையில் ஒரு குளிர்சாதன பேருந்துல போயிட்டு இருக்கீங்க, ஓகேவா? நல்லா குளுகுளுன்னு இருக்கு சீட்டு, ஓகேவா? அப்போ உங்க கூட வர்றதுக்கு யார் வேணும், ஃப்ரெண்டா ஃபிகரா? என் கூட எப்பவுமே வந்து நான் என் நட்பு தான் ப்ரோ வரணும். என் நட்பு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபிகருங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தது. எதான் நம்ம செத்தா கூட ஃபிகருங்கெல்லாம் வந்து செய்யாது, ஃப்ரெண்டு தான் வந்து எல்லாத்துலேயும் செய்வான். சரி நீ சொல்லு, ஃப்ரெண்டா ஃபிகரா? ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஃப்ரெண்டு தான். ஆமாம், ஃபிகர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே வருவான்ல, சந்தோஷம். அதுதான் ஃப்ரெண்டு தான் சொல்லுவோம். எல்லாத்தையும் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டு யாருக்காவது பிராங்க் கால் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான், அந்த வெளில நம்ம விஆர் மால்ல சண்டை போட்டோம்ல, அவன் வெளில வந்துட்டு மேலே கை வச்சுட்டான் மச்சான் சொல்லு. ஹலோ, ஏய் அந்த பையன் கூப்பிடுறான், வரா சிங்க செய்கிறான், வரியா? நம்ம இப்போ வச்சான்ல, இப்போ ஒருத்தன் வரைச்சான்ல விஆர்ல, அவன் கூப்பிடுறான், வா அடிக்கலாம் வா. சீரம் வா. வா. ஹலோ ஐயோ வரேன்றா பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் ஷாருக் கான் அதெல்லாம் வேணும். பயங்கரமான ட்ராவல் ஒன்று உங்களுக்கு வந்து அமைஞ்சிது, ஓகேவா? நல்லா குளுகுளுன்னு ஒரு ஏசி பஸ்ஸு, கார்னர் சீட்டு, காட்டு, இது எல்லாமே கார்னர் சீட்டு எல்லாமே இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தருவ, ஃப்ரெண்டுக்கா ஃபிகருக்கா? எவ்வளவுக்குமே தரமாட்டேன், நான் உக்காந்துருவாங்க. சரி ஓகே, உன் பக்கத்து சீட்டு காலியாகுது, யாருக்கு தருவ?
ஃப்ரெண்டுக்குலாம் ஏன் ப்ரோ தருவான் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்கு தரேன்னு சொல்றவனுக்கு தான் தர மாட்டானுங்க. அதனால நானே சொல்றேன் தரலாம் மாட்டேன். ஃப்ரெண்டுக்கு தர ஃபிகருக்கு தான் ஃபிகருக்கு தான் தருவேன். என்ன பண்ணுவேன்? ஃப்ரெண்டெல்லாம் எப்படி ப்ரோ நீ உட்கார விடுவ? அதான் ஃப்ரெண்ட் உட்காந்து அப்படியே ஜாலியா பேசினே போலாம். அவன் கூட என்ன வருஷம் ஃபுல்லா நான் அவன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். அதனால ஃபிகர் தான் வேணும். ஃபிகர்னா எப்பனா ஒரு வாட்டி வரதே அப்ப போட்டு உட்கார வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தர மாட்டேன், ஃபிகருக்கு தான் தருவேன். ஃபிகர் இப்ப இல்ல, சோ நானே உட்காந்துருவேன். ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தரவே மாட்டேன், நானே உட்காந்துருவேன். அப்போ அவங்களாம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது உங்களுக்கு நிம்மதி கிடையாதா? யோ நீ அவனுக்கு வாழ்க்கையில இருக்கிறதுக்கும் நான் அந்த சீட்டை தரத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கேப்பனா அதெல்லாம் ஷோல இருக்கு. சொல்லு, அவங்க வாழ்க்கையில இருக்கிறது சந்தோஷமா இல்லையா? அவனையும் உன்னையும் நான் பிரிச்சு விடல. யோ அதெல்லாம் இல்ல, நான் பாட்டுன்னு தான் இருப்பேன். அதான் நான் இவனுங்க தான் உட்கார விட மாட்டேன், நானே உட்காந்துருவேன். நீங்க சென்ன அப்படியே உங்க கேமரா இது தவறான சொல்லுங்க. நீங்க யாரை உட்கார வைப்பீங்க? நான் வந்து யாரு டிரைவரை கூப்பிட்டு என் பக்கத்துல உட்கார வச்சு பஸ் எடுக்க. அதுக்குதான் நான் எப்படி சார் நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் சேஃபா என்ன சொன்னேன், நான் மட்டும் உட்காருவேன். நீங்க அது கேட்டீங்களா? விட முடியாது. அது வரலாற்றுல இடம் பிடிக்குமா? இப்ப இவன் பிடிப்பான் தானே. சோதிக்காதீங்கடா என்னைய. சோதிக்காதீங்கடா, சோதிக்காதீங்க.